எல்லோருக்கும் பெரிய கேலிஸ்தனிக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 புல்லப்பு, ஒரு மஸ்லப்பு, 20 டிப்பார், 10 புல்லப். ஒரு மஸ்லப், 18 டிப்பார், 9 புல்லப். ஒரு மஸ்லப், 16 டிப்பார், 8 புல்லப். லேடர் செட் இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே 1ல் வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னையோட ஒர்க் அவுட் ரொட்டீன். இதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் 1 ஆர்ம் புல்லப் இருக்குது, அசிஸ்டண்ட் புல்லப்பில். அது 1 ஆர்மில் 1 சைடில் 50, 1 சைடில் 50, 100. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் செட்டு. ஒரு மஸ்லப், 20 டிப்பார், ஒரு 10 புல்லப். மஸ்லப் ஸ்டார்டிங்கில் போகவே இல்லை. 4 ஆர்ம் பேக் ஃபெட்டிக் ஆகிட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு செட்டும் பண்ணும்போது 4 ஆர்ம் ஃபுல் ஃபெட்டிக்காக இருக்கும். ஒரு ஆர்ம் பாம்லாம் கையெல்லாம் பயங்கரமாக எரியும். இன்னொன்று என்னென்னா அந்த பாரோட சைஸ் சின்ன சைஸு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. மசில் வேறு ஃபெட்டிக்காக இருந்ததா ஃபுல் சேலஞ்சிங். ஸோ அதனால் அதில் ஹோல்ட் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. பட் 8 ரெப் வரைக்கும் பண்ணேன்னு நினைக்கிறேன். 8 ரெப்பா 6 ரெப் வரைக்கும் பண்ணேன். 6 வரைக்கும் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்ட்ரெயிட் பார் டிப்ஸ் அடிச்சுட்டு புல்லப் பண்ணுறது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. அவங்களோட 4 ஆர்ம், உங்கள் லேட்டு ஃபுல் ஃபெட்டிக், மசில் ஃபுல் ஃபெட்டிக் இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட் வச்சு தான் இந்த ஒர்க் அவுட். லிட்ரலி நான் என்னோடய மைண்ட் செட் வச்சு தான் நான் பண்ணேன். கையெல்லாம் பயங்கரமாக எரிஞ்சுது. பட் புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. மசில் எனக்கு ஒரு நாளுக்கு நல்லா தான் போகும். பட் அந்த 50 புல்லப் அடித்ததோட லேட் மசில் 4 ஆர்மெல்லாம் பயங்கர ஃபெட்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு போகல. நான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போனேன். ஆல்மோஸ்ட் நான் வாலில் சப்போர்ட் பண்ணி தான் பண்ணேன். எல்லா மசிலப்பும் நான் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்து தான் பண்ணேன். ஸோ அதை நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கரெக்ட் பண்ண பார்க்கேன். ஸோ மற்றபடி
ஸ்ட்ரெயிட் பார் டிப்ஸாக இருக்கட்டும், புல்லப்பாக இருக்கட்டும், ஃபுல்லாக ஹிட் ஆச்சு. மசில் ப்ராப்பராக ஹிட் ஆச்சு. அதை நான் ப்ராப்பராக பண்ணேன். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா கண்டென்ட் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா கண்டென்ட் வருது. பிளானும் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது. நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது செட்ஸ் அண்ட் ரெப்ஸில், ஒர்க் அவுட்ஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களோட ஷோல்டர்ஸ், லோவர் செஸ்ட், ட்ரைசெப்ஸ், ஃபோராம் இது ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் ஆகும், மசில் கெயினும் ஆகும். அதுக்கப்புறம் லேட், ஆப்வியஸாக லேட். ஸோ மசிலப்போட நீங்கள் புல்லப் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெப் பார் டிப்ஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்ட உடனே நீங்கள் ஃபுல்லப்பும் பண்ணுறனால இது வந்து ஒரு சூப்பர் செட் மாதிரி. டஃப்பாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு இதில் ஸ்ட்ரென்த் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும், மசிலும் கண்டிஷன் ஆகும், க்ரோவும் ஆகும். ஸோ அதான் இதோட பெனிஃபிட். கவுண்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இதில் 17 ரெப் ஆகிருக்கு. அடுத்ததில் நான் 12 ஆக்கிட்டேன். ஸோ அது யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது ஃப்ளோவில் தான் போகுது.
ஆனால் 4 செட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் கை பயங்கரமாக இருந்தது. ஃபோரம்லாம் ஃபுல் ஃபெட்டிக் ஆகிட்டு. ஸோ அதனால் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கர டஃப்பாக இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி இது ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் வீடியோ பார்க்கறதுக்காண்டி பெரிய சேனல் பெரிய கேலிஸ்தனிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் காத்திருக்குது. பாய்.